வெல்கம் டு யாமினிஸ் கிச்சன். இப்போ பொரி உருண்டைக்கு ஒரு கப்பு பொரி எடுத்துருக்குறேன். அப்புறம் வெல்லம் எடுத்துருக்குறேன். அதே கப்பில் 1:4 எடுத்துக்கணும். நெய், தண்ணி, அப்புறம் அரிசி மாவு, இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கப்பு வெல்லம்னா 4 கப்பு பொரி, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ காமிக்கிறதுக்காக ஒரு கப் பொரி, நெய், அரிசி மாவு, தண்ணி, இவ்வளோதாங்க. இப்போ கடாய் எடுத்துருக்குறேன். கடாயில் வெல்லம் போட்டுக்கிறேன். நான் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்க போகிறேன். அப்போ 8 கப்பு பொரி போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பாகு எடுத்து வடிகட்டிப்பேன். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்கள். நல்லா வடிகட்டிக்கிறேன். மண்ணெல்லாம் வந்துடும். இப்போ கொதிக்குது, பபுள்ஸ் வருது. அதில் நெய் போட்டுக்கிறேன். அப்புறம் பாருங்கள், நல்ல பபுள்ஸ் வருது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், அந்த இனிப்பு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக. இப்போ இப்போ தண்ணியில் போட்டால் அது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகுன பாகாகவும் இருக்கக்கூடாது. அப்போ பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அதுவும் இதுவும் கரெக்டு பதம் நான் தெரிஞ்சுக்கணும். பபுள்ஸ் அடங்கினோடனே அப்போ பொரி போட்டுக்கணும். நான் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கனால 8 கப்பு நான் பொரி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லா பொரியிலையும் அந்த வெல்லம் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாருங்கள், எல்லா பொரியிலையும் இருக்குது. இப்போ அரிசி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டியாக உருண்டை பிடிச்சிக்கணும். இவ்வளோதாங்க. 1:4 ரேஷியோ. இது ரொம்ப ஈஸி. இப்படி தாங்க பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் வெல்லம் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.